இன்றைக்கி பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள். அதாவது தகவல் தொழில்நுட்ப வசதி எதுவுமே இல்லாமல் வானொலியில் செய்தி கேட்டு 1.5 கோடி மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு திரண்டார்கள். அதனால் அது கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் அது பதிவாகப்பட்டிருக்கிறது. ஒரு மாபெரும் கட்சியை தோற்றுவித்தவர் அறிஞர் அண்ணா. தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல புலமை உள்ளவர். அவருடைய ஆங்கில அறிவை பார்த்து ஜவஹர்லால் நேரு அவர்களே வியந்து போயிருக்கிறார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லி திராவிட கட்சியின் கொள்கையான கடவுள் மறுப்பை விட்டுவிட்டு மக்களுக்கு தொண்டு செய்தால் அது கடவுளுக்கு செய்யும் தொண்டு என்ற கொள்கையை கொண்டு வந்தார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறத அவர் கொண்டு வந்தார். அவருக்கு 6 மாதங்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவரை மீது மக்கள் மிகுந்த பிரியம் கொண்டு அண்ணாதுரை அவர் பெயர், எல்லாரும் அண்ணா அண்ணா என்று அன்புடன் அவரை அழைத்தார்கள். அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டது பெரிய சிறப்பான ஒன்று. தன் குடும்பத்தை சார்ந்த யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார். இந்தியாவில் வாரிசு அரசியலுங்கிறது பன்னெடுங்காலமாக இருக்கிறது. பெரிய கட்சியை, மாபெரும் கட்சியை தோற்றுவித்த அந்த தலைவர் தன் குடும்பத்தார் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எம்ஜிஆர் புதிய கட்சி தோற்றுவித்த போது அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர்களை கூப்பிட்ட போது அப்பாவின் சொல்லை மீற மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்படியும் மனிதர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். வாரிசு அரசியல் பண்ணாத, தான் தனிப்பெரும் தலைவன்கிற கர்வம் இல்லாத, தமிழ் ஆங்கில புலமை உள்ள அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் இன்று. அந்த ஊர்வல படம் தான் கொடுத்துருக்கோம். அண்ணா சாலையில் அந்த ஊர்வலம் போன போது எடுத்த படம்.